ஓம் சாந்தி. இன்றைய முரளி 1 ஜனவரி 2026. பார்த்தாதா மதுவன். இனிய குழந்தைகளே, நீங்கள் புத்துணர்வு பெறுவதற்காக தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள். தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்தால் சதா புத்துணர்வோடு இருப்பீர்கள். கேள்வி: புத்திசாலி குழந்தைகளின் முக்கிய அடையாளங்கள் யாவை? பதில்: புத்திசாலிகள் எப்போதும் அளவற்ற மகிழ்ச்சியில் இருப்பார்கள். ஒருவேளை மகிழ்ச்சி இல்லை என்றால் முட்டாள்களாக இருப்பார்கள். புத்திசாலி என்றால் தங்க புத்தியாக மாறுபவர்கள். அவர்கள் பிறரையும் தங்க புத்தியாக மாற்றுவார்கள். ஆன்மீக சேவையில் பிஸியாக இருப்பார்கள். அவர்களால் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்காமல் இருக்க முடியாது. ஓம் சாந்தி. தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். இந்த தாதாவும் புரிந்து கொள்கின்றார். ஏனென்றால் தந்தை அமர்ந்து இந்த தாதா மூலமாக புரிய வைக்கிறார். நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்களோ அதே போல தாதாவும் புரிந்து கொள்கிறார். தாதாவை பகவான் என்று சொல்ல முடியாது. இது பகவான் வாக்கு. ஆத்மா அபிமானியாக மாற வேண்டும் என்பதை தந்தை முக்கியமாக புரிய வைக்கிறார். இப்படி ஏன் சொல்கிறார்? ஏனென்றால் தன்னை ஆத்மாவாக புரிந்து கொள்வதால் நாம் பதித்த பாவனர் பரமபிதா பரமாத்மா மூலமாக தூய்மையாகிறோம் என்ற ஞானம் புத்தியில் இருக்கும். இதை அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். நாங்கள் அழுக்காக இருக்கிறோம் என்று சொல்லி புகார் செய்கிறார்கள். புதிய உலகம் நிச்சயம் தூய்மையாக இருக்கும். புது உலகை உருவாக்குபவர், ஸ்தாபனை செய்பவர் தந்தை. அவரையே பதித்த பாவனர் தந்தை என்று சொல்லி அழைக்கிறார்கள். பதித்த பாவனர் என்று சொல்வதோடு அவரை தந்தை என்றும் சொல்கிறார்கள். தந்தை ஆத்மாக்கள் அழைக்கின்றன, சரீரம் அழைக்காது. நமது ஆத்மாக்களின் தந்தை பரலோகத்தை சேர்ந்தவர். அவரே பதித்த பாவனர். இது நன்றாக நினைவில் இருக்க வேண்டும். இது புதிய உலகமா அல்லது பழைய உலகமா என்பதை புரிந்து கொள்ள முடியும். நம்மிடம் அளவற்ற சுகம் இருக்கிறது. நாம் அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிறோம் என நினைக்கும் முட்டாள்களும் இருக்கிறார்கள். எனினும் கலியுகத்தை ஒருபோதும் சொர்க்கம் என்று சொல்ல முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பெயரே கலியுகம். பழைய அழுக்கான உலகம். வித்தியாசம் இருக்கிறது தானே. மனிதர்களின் புத்தியில் இதுவும் அமர்வது இல்லை. முற்றிலும் உளுத்த நிலையில் இருக்கிறார்கள். குழந்தை படிக்கவில்லை என்றால் நீ கல் புத்தியோடு இருக்கிறாய் என்று சொல்வார்கள். உங்கள் ஊர்க்காரர்கள் முற்றிலும் கல் புத்தியோடு இருக்கிறார்கள் என்று தந்தையும் எழுதுகிறார். புரிந்து கொள்வதில்லை. அதனால் பிறருக்கும் புரிய வைப்பதில்லை. தான் தங்க புத்தியினால் பிறரையும் அப்படி மாற்ற வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். இதில் வெட்கப்படும் விஷயமே இல்லை. ஆனால் அரை கல்பமாக மனிதர்களின் புத்தியில் தலைகீழ் வார்த்தைகள் இருப்பதால் அவை மறப்பதே இல்லை. எப்படி மறப்பது? மறக்க வைக்கும் சக்தியும் ஒரு தந்தையிடமே இருக்கிறது. தந்தையை தவிர இந்த ஞானத்தை யாரும் கொடுக்க முடியாது. அதனால் அனைவரும் அஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள். ஞானக்கடல் தந்தை எதுவரை வந்து ஞானம் கொடுக்கவில்லையோ அதுவரை அவர்களுக்கு ஞானம் எங்கிருந்து வரும்? தமோ பிரதானம் என்றால் அஞ்ஞானி உலகம், சதோ பிரதானம் என்றால் தேவலோகம். வித்தியாசம் இருக்கிறது தானே. தேவி தேவர்களே பிறவி எடுக்கிறார்கள். நேரமும் சுற்றி கொண்டு இருக்கிறது. புத்தியும் பலவீனமாகி கொண்டு போகிறது. யோகம் வைப்பதால் புத்திக்கு கிடைக்கும் சக்தி பிறகு அழிந்து போகிறது. இப்போது உங்களுக்கு தந்தை புரிய வைக்கும்போது நீங்கள் எவ்வளவு புத்துணர்வு பெறுகிறீர்கள். நீங்கள் புத்துணர்வோடும் ஓய்வாகவும் இருந்தீர்கள். குழந்தைகளே வந்து புத்துணர்வு பெறுங்கள், ஓய்வு பெறுங்கள் என்று தந்தையும் எழுதுகிறார். புத்துணர்வு பெற்ற பிறகு நீங்கள் சத்தியுகத்தில் ஓய்வு புரிக்கு போவீர்கள். அங்கே உங்களுக்கு அதிக ஓய்வு கிடைக்கும். அங்கே சுகம், சாந்தி, செல்வம் போன்ற அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தந்தையிடம் புத்துணர்வு பெறவும் ஓய்வு பெறவும் வருகிறீர்கள். சிவபாபா புத்துணர்வு பெற வைக்கிறார். தந்தையிடமிருந்து நீங்கள் ஓய்வையும் பெறுகிறீர்கள். ஓய்வு என்றால் அமைதி. களைத்தவர்கள் ஓய்வு எடுக்கிறார்கள். ஓய்வு பெறுவதற்காக ஒருவர் அங்கும் போகிறார். அங்கே புத்துணர்வின் விஷயமே இல்லை. இங்கே தந்தை உங்களுக்கு தினந்தோறும் புரிய வைப்பதால் நீங்கள் வந்து புத்துணர்வு பெறுகிறீர்கள். நினைவு செய்வதால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாகிறீர்கள். சதோ பிரதானமாக மாறவே நீங்கள் இங்கே வருகிறீர்கள். அதற்காக என்ன முயற்சி செய்ய வேண்டும்? இனிமேலே இனிய குழந்தைகளே, தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுட்டுகிறது, உங்களுக்கு எப்படி ஓய்வு கிடைக்கிறது என அறிவுரைகள் அனைத்தையும் தந்தை கொடுத்திருக்கிறார். மற்ற யாருக்கும் இந்த விஷயங்கள் தெரியாததால் அவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். அதனால் அவர்களும் உங்களைப் போன்று புத்துணர்வு பெற வேண்டும். அனைவருக்கும் செய்தி கொடுப்பதே உங்கள் கடமை. அழியாத புத்துணர்வு பெற வேண்டும், அழியாத ஓய்வை பெற வேண்டும். அனைவருக்கும் இந்த செய்தியை கொடுங்கள். தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்ய வேண்டும் என்பதை நினைவூட்ட வேண்டும். இது மிக எளிய விஷயம். எல்லையற்ற தந்தை சொர்க்கத்தை படைக்கிறார். சொர்க்கத்தின் ஆஸ்தியையே கொடுக்கிறார். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். மாயாவின் சாபமும் தந்தையின் ஆஸ்தியும் உங்களுக்கு தெரியும். எப்போது மாயா ராவணனின் சாபம் கிடைக்குமோ அப்போது பவித்திரமும் முடிகிறது, சுகம் சாந்தியும் முடிகிறது, செல்வமும் முடிகிறது. எப்படி மெல்ல மெல்ல அழிகிறது என்பதையும் தந்தை புரிய வைக்கிறார். அதற்கு எத்தனை பிறவிகள் ஆகின்றன? துக்கதாமத்தில் எந்த ஓய்வும் இருப்பதில்லை. சுகதாமத்தில் ஓய்வே ஓய்வாக இருக்கும். மனிதர்களை பக்தி எவ்வளவு களைப்படைய செய்கிறது. ஜென்ம ஜென்மங்களாக பக்தி களைப்படைய வைக்கிறது, திவாலாக்கி விடுகிறது. இதையும் இப்போது தந்தை உங்களுக்கு புரிய வைக்கிறார். புதியவர்கள் வரும்பொழுது எவ்வளவு புரிய வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் மனிதர்கள் அதிகமாக யோசிக்கிறார்கள். எங்காவது மாயம் மந்திரம் செய்துவிடக்கூடாது என நினைக்கிறார்கள். அரே, நீங்கள் என்னை மந்திரவாதி என்று சொல்கிறீர்கள், அதனால் நான் மந்திரவாதி என்று சொல்கிறேன்.
ஆனால் இது ஒன்றும் ஆடு மாடுகளாக மாற்றும் மந்திரம் அல்ல. யாரு விலங்கு இல்லை தானே. இது புத்தியில் புரிந்து கொள்ளப்படுகிறது. சுரமண்டலத்தின் இசை பற்றி ஆடுகளுக்கு என்ன தெரியும் என பாடல் இருக்கிறது. இந்த நேரம் மனிதர்கள் ஆடுகளைப் போல இருக்கிறார்கள். இந்த விஷயங்கள் இங்குள்ளவை. சத்தியுகத்தில் இதை பாட மாட்டார்கள். இந்த பாடல் இந்த நேரத்திற்கே இருக்கிறது. சண்டிகாவிற்கு எவ்வளவு மேலா நடக்கிறது. அவர் யார் என கேளுங்கள். அப்போது தேவி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பெயர் எதுவும் அங்கேயே இருக்காது. சத்தியுகத்தில் எப்போதும் சுபமான பெயர்களே இருக்கும். ஸ்ரீராமச்சந்திரன், ஸ்ரீகிருஷ்ணன் என உயர்ந்தவர்களே ஸ்ரீ என்று சொல்கிறார்கள். சத்தியுக சம்பிரதாயத்தை உயர்ந்தது என்று சொல்கிறார்கள். கலியுக விகார சம்பிரதாயத்தை எப்படி உயர்ந்தது என்று சொல்ல முடியும்? ஸ்ரீ என்றால் உயர்ந்தவர். இப்போதைய மனிதர்கள் உயர்ந்தவர்கள் இல்லை. மனிதரிலிருந்து தேவர் என பாடல் இருக்கிறது. பிறகு தேவரிலிருந்து மனிதராக மாறுகிறார்கள். ஏனென்றால் 5 விகாரங்களில் ஈடுபடுகிறார்கள். ராவண ராஜ்யத்தில் அனைவரும் மனிதர்களாக இருக்கிறார்கள். அங்கே தேவர்கள் இருக்கிறார்கள். அதை தேவலோகம் என்றும் இதை மனிதலோகம் என்றும் சொல்கிறார்கள். தேவலோகத்தை பகல் என்று சொல்கிறார்கள். மனிதலோகத்தை இரவு என்று சொல்கிறார்கள். வெளிச்சத்தை பகல் என்று சொல்கிறார்கள். அஞ்ஞான இருளை இரவு என்று சொல்கிறார்கள். இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். முன்னால் நமக்கு எதுவும் தெரியாமல் இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது எல்லா விஷயங்களும் புத்தியில் இருக்கின்றன. படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடை தெரியுமா என ரிஷி முனி போன்றோரிடம் கேட்டபோது அவர்கள் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு போனார்கள். நாமும் முதலில் நாஸ்திகர்களாக இருந்தோம் என்பது இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எல்லையற்ற தந்தை அறியாமல் இருந்தோம். அவர் உண்மையான அழியாத அப்பா, ஆத்மாக்களின் அப்பா. நாம் அந்த எல்லையற்ற அப்பாவினுடையவராகி இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் ஒருபோதும் எரிவதில்லை. இங்கே எல்லோரும் எரிகிறார்கள். ராவணனையும் எரிக்கிறார்கள். சரீரம் இருக்கிறது தானே. இருந்தும் ஆத்மாவை ஒருபோதும் யாரும் எரிக்க முடியாது. அதனால் குழந்தைகளுக்கு தந்தை இதை மறைமுக ஞானத்தை சொல்கிறார். அது தந்தையிடம் மட்டுமே இருக்கிறது. ஆத்மாவிடம் இந்த மறைமுக ஞானம் இருக்கிறது. ஆத்மாவும் மறைமுகமாக இருக்கிறது. ஆத்மா இந்த வாய் மூலமாக பேசுகிறது. அதனால் குழந்தைகளே தேக அபிமானி ஆகாதீர்கள். ஆத்மா அபிமானி ஆகுங்கள் என்று தந்தை சொல்கிறார். இல்லையென்றால் அப்படியே தலைகீழ் ஆவீர்கள். தான் ஆத்மா என்பதை மறக்கின்றீர்கள். நாடக ரகசியத்தையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாடகத்தில் எது நிச்சயிக்கப்பட்டதோ அது அப்படியே ரிப்பீட் ஆகிறது. இது யாருக்கும் தெரியாது. நாடகத்தின் திட்டப்படி நொடிக்கு நொடி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஞானமும் புத்தியில் இருக்கிறது. ஆகாயத்தின் எல்லையை யாரும் அறியவே முடியாது. பூமியின் எல்லையை அறிய முடியும். ஆகாயம் சூட்சுமம், பூமி ஸ்தூலம். பல பொருட்களுக்கு எல்லை காண முடியாது. அதனால் ஆகாயமே ஆகாயம், பாதாளமே பாதாளம் என்று சொல்கிறார்கள். சாஸ்திரங்களிலிருந்து கேள்விப்பட்டதால் மேலேயும் சென்று பார்க்கிறார்கள். அங்கேயும் உலகத்தை விரிவாக்க முயற்சி செய்கிறார்கள். உலகில் குடியேற்றம் எவ்வளோ அதிகமாக ஏற்பட்டு இருக்கிறது. பாரதத்தில் ஒரு தேவி தேவர் தர்மம் மட்டுமே இருந்தது. மற்ற எந்த கண்டமும் இருக்கவில்லை. இன்று உலகில் எவ்வளவு குடியேற்றம் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். பாரதத்திலும் எவ்வளவு சிறிய பகுதியில் தேவர்கள் இருந்தார்கள். யமுனை ஆற்றங்கரையில் இருந்தது. டெல்லி தேவபூமியாக இருந்தது. இதை சுடுகாடு என்று சொல்கிறார்கள். இங்கே அக்கால மரணம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அமரலோகத்தை தேவலோகம் என்று சொல்கிறார்கள். அங்கே இயற்கை அழகு அதிகம் இருக்கும். பாரதத்தை உண்மையில் தேவலோகம் என்று சொன்னார்கள். இந்த லட்சுமி நாராயணர் தேவலோகத்தின் எஜமானர்களாக இருந்தார்கள். அவர்கள் எவ்வளோ அழகாக இருந்தார்கள். சதோ பிரதானமாக இருந்தார்கள் தானே. இயற்கை அழகு இருந்தது. ஆத்மாவும் பிரகாசித்து கொண்டிருந்தது. கிருஷ்ணரின் பிறவி எப்படி ஏற்படுகிறது என்பது குழந்தைகளுக்கு காட்டப்பட்டது. அறை முழுவதும் அப்படியே பிரகாசம் ஏற்படுகிறது. அதை தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்போது நீங்கள் பரிஸ்தானத்திற்கு போவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நிச்சயம் நம்பர் வார் தேவை. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. இவ்வளவு சிறிய ஆத்மா எவ்வளவு பெரிய பாகத்தை நடிக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். சரீரத்திலிருந்து ஆத்மா விலகிவிட்டால் சரீரத்துக்கு என்ன நிலை ஏற்படுகிறது? எதுவும் முதலும் முடிவும் இல்லாமல் உருவாக்கப்பட்டு இருக்கப்படுகிறதோ அந்த பாகத்தை உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் நடிக்கின்றன. இந்த உலகமும் முதலும் முடிவும் இல்லாமல் இருக்கிறது. இதில் ஒவ்வொரு பாகமும் முதலும் முடிவும் இல்லாமல் இருக்கிறது. இந்த சிருஷ்டி வடிவ மரத்தை எப்போது நீங்கள் அறிவீர்களோ அப்போது இதை அதிசயம் என்று சொல்வீர்கள். தந்தை எவ்வளோ நன்றாக புரிய வைக்கிறார். இருந்தும் நாடகத்தில் யாருக்கு எவ்வளோ நேரம் இருக்கிறதோ அவ்வளோ நேரத்தை புரிந்து கொள்ள எடுத்துக்கொள்கிறார். புத்தியில் வித்தியாசம் இருக்கிறது. ஆத்மா மனம் புத்தி சகிதமாக இருக்கிறது. அதனால் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது. நாம் ஸ்காலர்ஷிப் பெறுவோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். அப்போது உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது தானே. இங்கும் உள்ளே வந்தவுடனே குறிக்கோள் முன்னால் பார்ப்பதற்கு தெரியும் போது நிச்சயம் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இப்படி மாறுவதற்காக இப்படி படிக்க வந்திருக்கிறீர்கள் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். இல்லை என்றால் ஒருபோதும் யாரும் வர முடியாது. இதுதான் குறிக்கோள். அடுத்த பிறவியின் குறிக்கோளை பார்க்கும் கல்விக்கூடம் வேறு எங்கும் இருக்க முடியாது. இவர்களும் சொர்க்கத்தின் எஜமானர்கள். நாமே இப்படி ஆவோம் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் இப்போது சங்கம யுகத்தில் இருக்கிறோம். நாம் அந்த ராஜ்யத்திலும் இல்லை, இந்த ராஜ்யத்திலும் இல்லை. நாம் இடையில் இருக்கிறோம், சென்று கொண்டு இருக்கிறோம். படகோட்டியும் நிராகாரர், படகும் நிராகாரமாக இருக்கிறது. படகை இழுத்து கொண்டு பரந்தாமத்துக்கு போகிறார் நிராகாரர் தந்தை. நிராகார குழந்தைகளை அழைத்து செல்கிறார். தந்தையே குழந்தைகளை கூடவே அழைத்து செல்கிறார். இந்த சக்கரம் முடிகிறது. பிறகு அப்படியே ரீபீட் ஆக வேண்டும். ஒரு சரீரத்தை விடுத்து மற்றதை பெறும். சிறியவராகி பிறகு பெரியவர் ஆகும்.
மாங்கொட்டையை நிலத்தில் போட்டு அதிலிருந்து மாமரம் வெளிவரும். அது எல்லைக்கு உட்பட்ட மரம். இது மனித சிருஷ்டி வடிவ மரம். இது வெரைட்டி மரம் என்று சொல்லப்படுகிறது. சத்தியுகத்தில் ஆரம்பித்து கலியுகம் முடியும் வரை அனைவரும் பாகத்தை நடித்து கொண்டு இருக்கிறார்கள். அழியாத ஆத்மா 84 பிறவி சக்கரத்தின் பாகத்தை நடிக்கிறது. லட்சுமி நாராயணர் இருந்தனர், அவர்கள் இப்போது இல்லை. சக்கரம் சுற்றி இப்போது மீண்டும் இப்படி ஆகிறார்கள். முதலில் இவர்கள் லட்சுமி நாராயணர்களாக இருந்தார்கள். பிறகு இந்த கடைசி பிரிவில் இவர்கள் பிரம்மா சரஸ்வதி ஆகிறார்கள். இப்போது எல்லோரும் நிச்சயம் திரும்பி போக வேண்டும். சொர்க்கத்தில் இவ்வளவு மனிதர்கள் இருக்கவே இல்லை. இஸ்லாமியரும் யாரும் இல்லை, பௌத்தரும் இல்லை, மற்ற எந்த தர்மத்தின் நடிகர்களும் இல்லை. தேவி தேவர்கள் மட்டுமே இருந்தன. இந்த புரிதல் கூட யாரிடமும் இல்லை. அறிவாளிகளுக்கு பட்டம் கிடைக்க வேண்டும். யார் எந்த அளவு படிப்பாரோ அந்த முயற்சிக்கு தக்கப்படி நம்பர்வார் பதவி பெறுவார். அதனால் குழந்தைகள் உங்களுக்கு இங்கே வந்தவுடன் குறிக்கோளை பார்த்து மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பாடசாலை அல்லது கல்விக்கூடம் இருந்தால் இப்படி இருக்க வேண்டும். இது எவ்வளவு மறைமுகமாக இருக்கிறது, ஆனால் மிக உயர்ந்த பாடசாலையாக இருக்கிறது. படிப்பு எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரிய கல்லூரியாக இருக்கும். அங்கே எல்லா வசதிகளும் இருக்கும். ஆத்மா படிக்க வேண்டும். பிறகு அது தங்க சிம்மாசனத்தில் அமரலாம் அல்லது மர நாற்காலியில் அமரலாம். குழந்தைகளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் ஏனென்றால் இது சிவ பகவான் வாக்கு. முதல் நம்பரில் இவர் உலகத்தின் இளவரசர். இது குழந்தைகளுக்கு இப்போது தெரிந்துவிட்டது. ஒவ்வொரு கல்பமும் தந்தையை வந்து தனது அறிமுகத்தை கொடுக்கிறார். நான் இவருக்குள் பிரவேசமாகி குழந்தைகள் உங்களுக்கு கற்பிக்கிறேன். தேவர்களிடம் இந்த ஞானம் இருப்பதில்லை. ஞானத்தால் தேவராகிய பிறகு படிப்பிற்கு அவசியம் இருப்பதில்லை. இதை புரிந்து கொள்ள பெரிய பெரிய பரந்த புத்தி தேவை. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. இந்த அழுக்கான உலகை புத்தியால் சந்நியாசம் செய்து பழைய தேகம் மற்றும் தேக உறவுகளை மறந்து உங்கள் புத்தியை தந்தை மற்றும் சொர்க்கத்தின் பக்கம் செலுத்த வேண்டும். 2. அழியாத ஓய்வு அனுபவம் செய்வதற்கு அப்பாவை ஆஸ்தியை நினைவில் வைக்க வேண்டும். அனைவருக்கும் தந்தையின் செய்தியை கொடுத்து புத்துணர்வு பெற செய்ய வேண்டும். ஆன்மீக சேவை செய்ய வெட்கப்படக்கூடாது. வரதானம். குழுவில் ஒரே வழி ஒரே ரசனை ஸ்திதி மூலமாக வெற்றி பெறும் உண்மையான சிநேகி ஆகுக. குழுவில் ஒருவர் சொன்னால் அடுத்தவர் ஏற்க வேண்டும். இதுதான் உண்மையான சிநேகத்தின் ரெஸ்பான்ஸ். அப்படி சிநேகி குழந்தைகளின் உதாரணத்தை பார்த்து இன்னும் அருகில் வர தைரியம் வைப்பார்கள். குழுவே சேவைக்கு சாதனமாகிறது. இவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், வலிமையாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது அங்கே வருவதற்கு மாயாவிற்கு தைரியம் இருக்காது. ஒரே வழி ஒரே ரசனை ஸ்திதியின் சமஸ்காரமே சத்தியுகத்தில் ஒரே ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறது. ஸ்லோகன். கர்மம் மற்றும் யோகத்தின் சமநிலை வைப்பவரே வெற்றிகரமான யோகி. தீவிர முயற்சி செய்யும் அனைத்து சங்கம யுக சகோதர சகோதரிகளுக்கு புது யுகத்தோடு புது வருடத்திற்கு மிக மிக நல்வாழ்த்துக்கள். புது வருடத்தின் இந்த 1வது ஜனவரி மாதம் இனிய சாக்கார தந்தையின் நினைவு மாதம். பாபாவின் குழந்தைகள் நாமெல்லாம் அவ்வியக்த வதனத்தின் சூட்ச்ம லீலைகளை அனுபவம் செய்வதற்கும் தன்னை பிரம்ம பாபாவிற்கு சமமாக நிறைவாகவும் முழுமையாகவும் மாற்ற மாதம் முழுவதும் தனது பந்தனமற்ற ஜீவன முக்த நிலையை உருவாக்க வேண்டும். மனதிலும் வாயிலும் மௌனம் இருப்போம். புத்தி பலத்தால் அவ்வியக்த வதனத்தை வலம் வருவோம். இந்த லட்சியத்தோடு இந்த மாதம் அவ்வியக்த செய்கைகள் அனுப்பப்படுகின்றன. ஓம் சாந்தி. அவ்வியக்த செய்கை. இந்த அவ்வியக்த மாதத்தில் பந்தனமற்றவராக இருந்து ஜீவன்முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். எனது ஒவ்வொரு குழந்தையும் முக்தி ஜீவன் முக்தி ஆஸ்திக்கு அதிகாரம் பெற வேண்டும் என்று பார்த்தாத விரும்புகிறார். தற்போதைய பயிற்சியை சத்தியுக இயல்பான வாழ்க்கையை மாற்றும். எனினும் ஆஸ்தியின் அதிகாரம் இப்போது சங்கமயுகத்தில் இருக்கிறது. அதனால் எந்த பந்தனம் இழுத்தாலும் அதன் காரணத்தை யோசித்து நிவாரணம் செய்யுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.